எல்லா கட்சியிலையும் ஒருத்தர் வந்து வேலை செய்யறானா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பிடிச்ச வேலை செய்வான், இல்ல சித்தாந்தத்தை பிடிச்ச வேலை செய்வான், இல்ல ஆட்சிக்கு வருன்ற நம்பிக்கையில வேலை செய்வான், இல்ல தனிப்பட்ட ஒரு தலைவருடைய கட்டமைப்புல வேலை செய்வான். அவனுக்கு அரசியலுக்கான சிறு புரிதல் இருக்கும், அந்த தலைவரை பற்றி ஒரு புரிதல் இருக்கும், அந்த கட்சியை தோற்றுவதில் பற்றி ஒரு ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். என்னைக்குனா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துன்னு ஒரு நப்பாசியில் வேலை செய்வான். இதெல்லாம் அவங்களோட ப்ராசஸ்ல செய்வான். ஆனா தாவேக்கால வேலை செய்யறவன் எல்லாமே எதுவுமே தெரியாம எப்படினாலும் எங்களுக்கு எது பண்ணாலும் விஜய் சார் தான் எங்க தலைவர்னு வேலை செய்யறான். லாஸ்ட் விசில். ஏன் அப்படின்னா நீங்க அவங்களை அரசியல் வயப்படுத்தவே முடியாது, அவர்களை அரசியல் வயப்படுத்தவும் அவங்க ரெடி இல்லை. இதை சொன்னா நீங்க பூமரங்கள் நீங்க அரசியல் வய அவனை படுத்திட்டீங்கன்னா அவன் யோசிச்சானா அவன் ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு எல்லா மினிஸ்டர்ஸும் காமெடி பண்ணுகிறாங்களா இல்லையா? நீ தாவேகா மினிஸ்டர் இந்த கீர்த்தனா டான்ஸ் ஆடிட்டு தெரியுது, அவன் தமிழன் பிரசனான்னு ஒருத்தர் வந்து ரிசர்வேஷன் வந்தவங்களாம் இறங்கி சொல்லிட்டு இவங்களை ஏற்றி அமைச்சேன்றான். ஒருத்தன் சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர்ன்றான். இப்படி வந்து எல்லாரும் காமெடி பண்ணுற நிர்மல் குமார் மைக் டைசன் ஆயிட்டாப்ல. எல்லா பிரச்சனையும் அவர் ஒருத்தர் வந்து உண்டியல்களை போய் செக் பண்றாரு, ஒருத்தர் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு ஒருத்தவங்க அவங்க தொண்டர்கள்லாம் போய் டாக்டர் சட்டை போட்டு எல்லாம் பண்றான், ஒருத்தன் ஊராட்சி மன்ற கூட்டத்துக்கு போய் இவன் அட்வைஸ் சொல்றான், இவனும் 50 முதலமைச்சர் போடான்னு. அது மாதிரி இது ஏன் சொல்றேன்னா இவர்கள் எல்லாம் இருக்கிற வரைதான் விஜய் முதல்வராக இருக்க முடியும்.